எல்லாருக்கும் வணக்கம். எம்எக்ஸ் ஸ்டுடியோ தமிழ் யூடியூப் சேனல்ல நீங்க கேட்க போற சிறுகதையோட பேரு காதலடி நீ எனக்கு. இந்த கதை படிச்சு முடிக்கும் போது அவ்வளவு திருப்தியா இருந்ததுங்க. நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள ஒரு சின்ன ஈகோ கிளாஷால நம்ம விட்டுட்டு வந்துட்டோம்னா அது நம்மளையும் அவங்களையும் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும்னு இந்த கதை ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. சரி வாங்க இந்த கதைக்குள்ள போலாம். நீ ஒன்னும் கவலைப்படாதமா, என்கிட்ட வந்துட்டு தானே, இன்னும் எண்ணி 6 மாசத்துல உனக்கு டிவோர்ஸ் வாங்கி தந்துடுவேன் என்று தீவிரமாக இருவரின் மன வாழ்க்கையை, அதாவது திருமண வாழ்க்கை முறிக்கும் பொருட்டு ஒரு வக்கீல் மிகவும் ஆர்வமாக இளம் வயது பெண்ணுக்கு தைரியம் கொடுத்து கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கதிருக்கு விரக்தி சிரிப்பு மட்டுமே வந்தது. அவனும் அதே விவாகரத்துக்காக கடைசி வாய்தாவுக்கு வந்திருக்கிறான். பெயரை போலவே மலராக பூத்து குலுங்கிய பனிமலர் என்பவளை காதலித்து திருமணம் செய்து கொண்டான். அவர்கள் இருவரும் ஆபீஸில் வேலை செய்யும் போது பழக்கம். 1 வருஷம் இல்லை, 3 வருஷம் ஒரே ஆபீஸில் பக்கத்து கேபினில் பனிமலரின் சிரிப்பு ஆண்மகனை சஞ்சலம் கொடுக்கத்தான் செய்தது. ஆனாலும் தன் அக்கா தங்கை என நிறைய பொறுப்புகள் இருப்பதால் வீட்டில் உள்ள குடும்ப சூழல் காரணமாக கதிர் அந்த எண்ணத்தை தவிர்த்து வந்தாள். ஆனால் அவளோ பார்த்த 1 வாரத்தில், கதிர், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க, லவ் பண்றேன், உங்களுக்காக உங்க பதிலுக்காக வெயிட் பண்றேன் என்று பனிமலர் வந்து நிற்க ஒரு பெண் தானாக வந்து காதலை சொல்கிறாள். அதுவும் கதருக்கு பிடித்த பெண். எப்படி மறுக்க முடியும்? வேண்டாம், இது ஒத்து வராத என்று கதிர் விலகி செல்ல பனிமலர் அவனை வெற்று பார்வையுடன் பேசாமல் ஒதுங்கி செல்ல ஒரு கட்டத்தில் ஒத்துக்கொண்டான். என்னப்பா அப்படியே உட்காந்துட்ட? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு அந்த பொண்ணு கிட்ட இருந்து விடுதலை கிடைக்க போகுது. இப்போ அடுத்த உன்னை வர சொல்வாங்க. அமைதியாரு. உன் பொண்ணு யாழினியோட கஸ்டடியை பத்தி நான் சொல்லிக்கிறேன். நீ எப்ப வேணும்னாலும் போய் பார்க்கலாம். நான் அதுக்குண்டான எல்லா ஸ்டெப்பையும் எடுத்துட்டேன் என்று கதிரின் தரப்பு வக்கீல் சொல்ல, அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்த கதிர் அவர் சொல்வதற்கு கொட்டிக் கொண்டே அந்த கவுன்சிலர் அறையின் உள்ளே நுழைந்தான். கதிர, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் பா என்று வக்கீல் பிரித்து வைப்பதில் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்க அவரை வெற்று பார்வையுடன் கடந்து சென்றான். அந்த கவுன்சிலர் இருவரையும் பெருமூச்சுடன் பார்த்துவிட்டு, இது உங்களோட கடைசி வாய்தா. ஏமா மலர், உன் புருஷனுக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா? வேற பொண்ணுங்க கூட தொடர்பு இருக்கா? அடிச்சு கொடுமைப்படுத்தினாரா? வரதட்சணை கொடுமையா என வழக்கமாக கேட்கும் அனைத்து கேள்வியையும் கேட்டார். கதிரின் பார்வை நேராக இருந்தது. பனிமலரின் அண்ணன் ஆவலாக வெளியில் காத்திருந்தான். இந்த டைவர்ஸை பனிமலரை விட அதிகம் எதிர்பார்ப்பது அவன்தான். எத்தனை தடவை மேடம் சொல்லட்டும், அவருக்கு நான் முக்கியம் இல்ல, அவரோட அம்மா, அக்கா, தங்க, கூடவே அவங்களோட குழந்தைகள் தான் முக்கியம். அவங்களுக்காக என்ன வயிற்று பிள்ளைக்காரின்னு கூட பார்க்காம அடிச்சிருக்காரு. வேணாம் மேடம், எனக்கு நிம்மதி வேணும். உடனே அந்த கவுன்சிலர் பார்வை கதிரின் மீது போக அவனோ எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். கவுன்சிலர் அவனை பார்த்து, ஏன்பா கதிர், நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னீங்களே, என்னப்பா இப்படி பண்ணிருக்க? இங்க வர எல்லாத்தையும் பிரிச்சு அனுப்பணுங்கிறத எங்களோட ஆசை இல்ல. மனசு விட்டு இன்னொரு தடவை 2 பேரும் பேசுங்க. உங்க சின்ன குழந்தை உங்க பிரிவால பின்னாடி நிறைய பாதிக்கப்பட போகுது என்று அவர் எடுத்து கூறிக்கொண்டிருக்க, இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் பொண்ண நான் அம்மா அப்பாவா இருந்து வளர்த்துக்குவேன். யாரோட பணமும் எங்களுக்கு தேவையில்ல. தயவு செஞ்சு என்ன வெட்டி விட்டுடுங்க என்று வெறுப்பான வார்த்தைகளை சொல்லிவிட்டு கவுன்சிலரை பார்த்தாள். சரி, மதியம் லஞ்ச் முடியும் வர ஒத்தி வைக்கிறேன் என அவர் சொல்லிவிட பனிமலர் வேகமாக வெளியே வந்தாள். என்ன மலராச்சு என அவளின் அண்ணன் தரணி கேட்க, அது மதியம் வர வெயிட் பண்ண சொன்னாங்கண்ணா என அவள் பேசிக்கொண்டே முன்னால் சென்றாள். கதிர் வெளியே வந்ததும் அவனுடைய போலீஸ் நண்பன் சரவணனிடமிருந்து போன் வந்தது. சொல்லுடா சரவணா. கதிர, நீ கோட்லியா இருக்க? அம்மா சொன்னாங்கடா என சரவணன் சொல்ல, ஆமாடா, நான் இங்கதான் இருக்கேன். இன்னைக்கு மதியத்துல இருந்து உன்னோட தங்கச்சி சுதந்திர காத்த சுவாசிக்க போறா என்று கதிர் சிரித்துக்கொண்டே சொல்ல, மச்சான் என்னடா நீ, நான் ஒரு தடவை வந்து பேசவா என சரவணன் கேட்க, வேணா விடு என கதிர் மறுத்து விட்டான். சரி சரி மச்சி, நீ அந்த கடையில வெயிட் பண்ண, நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் என சொல்லிவிட்டு சரவணன் போனை கட் செய்தான். கதிர் ஒரு இடத்தை பிடித்து அமர்ந்து கொண்டார். சார், உங்களுக்கு லஞ்ச் ஆர்டரா, டீயா, காஃபியா என சர்வர் கேட்க பேச்சுக்கு டீயை கூறினான். அவன் இன்னும் அப்படியே பின்னால் சென்றது. கதிர், இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. நம்ம லவ் பண்ணி 2 வருஷம் முடிய போகுது. வீட்டுல வர எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டே இருக்காங்க. நான் கஷ்டப்பட்டு வேண்டான்னு தட்டி கழிக்கிறேன். இதையே நான் எத்தனை மாசம் பண்ண முடியும் சொல்ல என டீயை பருகும் அவனை பார்த்து பனிமலர் கேட்டாள். என்ன பனி, இப்படி திடுதுப்புன்னு வந்து சொல்ற? என் மாமா இறந்து 1 வருஷம் கூட ஆகல. சின்ன வயசு பொண்ணோட என் அக்கா என்னோட உதவியில இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிருக்க. சீமந்தம், குழந்தை, அது இதுன்னு எல்லாம் இருக்கு.
இப்படி இருக்கிற நிலைமையில நான் உன்னை கட்டிக்கிட்டாலும் உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டாலும் எப்படி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? அதை விட குலம் கோத்திரம் அப்படி இப்படின்னு இருக்குமா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்துல என்னோட பொண்ணையே நான் கொடுக்க மாட்டேன். அதே போலதானே உன்னையும் நினைப்பாங்க. அதனால நீ உனக்கேத்த ஒருத்தரை கட்டிக்கோ என யதார்த்த பார்வையாய் கதிர் சொல்ல, அப்போ நீ என்ன உண்மையா லவ் பண்ணலையா என்று கண்ணில் நீருடன் அவனை பார்த்தாள். அந்த வார்த்தையின் வீரியம் அவனை பனிமலரின் வீட்டில் போய் பேச வைத்தது. அவளின் வீட்டில் யாரும் ஒத்துக்கொள்ளவில்லை. அந்த வார இறுதியில் பனை தைரியமாக வீட்டை விட்டு ஓடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சரவணன் தலைமையில் இருவருக்கும் கல்யாணம் நடந்தது. இந்த கையை எப்பவும் விட மாட்டேன், நீயா என்கிட்ட இருந்து விலகுனாதான் உண்டு என கதிர் அவளின் காதல் கூற, அது என்னோட சாவகதான் இருக்கும் என பனிமலர் அவனிடம் உருகி போக, அவர்களின் காதலில் முதல் மாதத்திலேயே பனிமலர் மாசமாகிவிட்டாள். கதிரின் அம்மா பார்வதிக்கு அவன் கல்யாணம் செய்து கொண்டதில் சந்தோஷம்தான். இத்தனை பொறுப்பில் இருப்பவனுக்கு எப்பொழுது கல்யாணமாகுமோ என நினைக்க, அவன் மனதுக்கு பிடித்த பெண்ணை கட்டிக்கொண்டு அவள் மசக்கையாக இருப்பது மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. அதே நேரத்தில் கதிரின் தங்கை பார்வுக்கு வளைகாப்பு செய்து பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். வீட்டில் ஒரு பெண் இருந்தாலே பிரச்சனை வரும் நேரத்தில் 3 பெண்கள். அப்போ சொல்லவா வேண்டும்? உங்க தங்கச்சி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க அக்கா பொண்ணு நம்ம பெட்ல வந்து குதிக்கிறா. நான் அவசரமா ஆபீஸ் கிளம்புவேன்னு தெரிஞ்சோம் வீட்டுல சும்மா இருக்கிற உன் தங்கச்சி எனக்கு முன்னாடி குளிக்க போறா. அவளும் மாசமா இருக்கா, நானும் மாசமா இருக்கேன். உங்க அம்மா வஞ்சனை காட்டுறாங்க என கதிர் ஆபீஸ்ல இருந்து வந்ததும் இதே பாட்டு ஓட, அதே போல வேலைக்கு போற பொண்ணுன்னு பார்த்தா 8 மணிக்கு எழுந்து வரா. வந்ததும் டிவி பார்த்துக்கிட்டு படுத்துக்கிட்டு சாப்பிட மட்டும்தான் வெளியே வருது. அம்மா மட்டும் எத்தனை வேலைடா செய்யும் என இன்னொரு பக்கம் கதிரின் அக்கா ரேவதி சொல்ல, அக்கா கொஞ்ச நாள்ல சரியாயிடும் என அக்காவிடமும், இல்ல மலர கொஞ்ச நாள்ல சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன், அம்மா அப்படி பண்ண மாட்டாங்களே என பனிமலரை அவன் சமாதானம் செய்ய, நாட்கள் அவளின் வளைகாப்பில் வந்து நின்றது. பனிமலரின் வீட்டில் அவள் கருவாக இருப்பதால் அந்த விஷயம் கேள்விப்பட்டு அவளுக்கு கட்டுசோறு செய்ய வருகிறோம் என்று சொல்லவும் மிகுந்த சந்தோஷம். எல்லாம் நல்லபடியாக சென்றது. அவர்களின் காதலை வெறுத்து மறுத்த குடும்பம் இப்பொழுது தானாக முன்வந்து ஏற்றுக்கொள்ள அவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அவளின் சந்தோஷத்தை பார்த்து கதிருக்கும் சந்தோஷம்தான். அவர்களின் வீட்டு ஆட்களிடம் அவள் பழக்க வழக்கம் முற்றிலும் வேறு மாதிரியாக இருந்தது. இப்பொழுது பெண்ணை அழைத்து சொல்லும் நேரம் வர பனிமலர் கதிர் இருவரையும் அவளின் பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். கதிர் அவளை விட்டு வர சென்றான். கதிர் கதிர் சொல்லு பனி, நம்ம பாப்பா பிறந்ததும் தனியா போலாமா? நம்ம அந்த வீட்ல இருக்கிற அது வந்து உங்க அக்கா அம்மா இருக்கட்டுமே, நம்ம தனியா வீடு வாங்கி போயிடலாம், என்ன சொல்ற என்று அவனை பார்த்து கேட்க, கதிருடனே பனிமலரின் வீட்டிலிருந்து நடு சாமத்தில் கிளம்பினான். அவன் ஏன் கிளம்பினான்? என்ன நடந்திருக்கும்?